அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விரத வழிபாடுகளை நாம் அனுஷ்டிக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு அப்படின்னு உகந்த விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம். தற்போது நடப்பாண்டான 2025 வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இன்று முதல் பார்க்கும் பொழுது இந்த கந்த சஷ்டி விரத வழிகள் ஆரம்பமாகிறது. இதனுடைய முதல் நாள் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லலாம். நாம் நம்மளுடைய கந்த சஷ்டி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது, முதல் நாள் விரதம் துவங்குவதற்குரிய நல்ல நேரமோ காலமோ எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது, விரதம் துவங்கக்கூடிய எளிதான முறையை பற்றியும் இன்னைக்கு பல தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமான விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆறுமுகனுக்குரிய விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது. குறிப்பாக இந்த விரதம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கப்பெறுகிறது. இதை தான் சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பை, அதாவது கருப்பையில் வரும் அப்படின்ற பழமொழியாக பலரும் கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே நேரம் கந்த சஷ்டி தினம் முதல் சூரிய சம்ஹாரம் வரைக்கும் மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருக்கணும். மாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து விரதத்தினை நிறைவு செய்யலாம். அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக எளிமையான வழிமுறைகள் நிறையவே இருக்கிறதுங்க. முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த விரதமாக கருதப்படுவது அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னே சொல்லலாம். திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, நோய்கள் தீர, வேலைகள் அப்படின்னா எந்த குறை வேண்டுமோ அந்த குறை தீர வேண்டும் அப்படின்னாலும் முருகப்பெருமானை மனதார வேண்டி மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் பல முறைகளில் நாம் கடைபிடிக்கலாம். இவற்றில் தங்களுக்கு வசதியான முறையில் சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா முழு நேர உபவாசம் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்க்கும் பொழுது 2 வேளை உணவுகளை உட்கொண்டு ஒரு வேளை உபவாசம் இருப்பது, 3 வேளையும் தண்ணீர் மட்டுமே பருகி உபவாசம் இருப்பது. அதே போல் மாலை நேரத்தில் மட்டும் உணவுகளை விரதத்தை முடித்து கொண்டு மாலை நேரத்தில் மட்டும் உணவுகளை உட்கொள்வாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் மட்டும் உட்கொண்டு விரதங்களை மேற்கொள்வது. இவ்வாறாக தங்களுடைய வழக்கத்திற்கு ஏற்றவாறு, தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு எந்த விரதத்தை நீங்கள் இருக்க முடியுமோ அதற்கு ஏற்றவாறு விரதத்தினை நீங்கள் கடைபிடித்து கொள்ளலாங்க. அதே நேரம் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கிறவங்க கலசம் அமைத்தோ அல்லது படம் வைத்தோ விரதத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் இருந்தோ அப்படி இல்லைன்னா கோவிலில் சென்று தங்கியோ கந்த சஷ்டி விரதத்தை நாம் அனுஷ்டிக்கலாம். வீட்டில் கலசம் வைத்து விரதம் இருக்கிறவங்க கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம், மஞ்சள் பொடி, ஒரு எலும்பிச்சை பழம், ₹1 நாணயம், 2 ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு அதன் மீது தேங்காய், மாவிலை வைத்து கலசம் அமைக்கணும். வாழை இலை அப்படி இல்லைன்னா தாம்பூலத்தில் நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதற்கு பிறகு கலசம் வைத்து கந்த சஷ்டி விரதத்தினை நாம் 7 நாட்களும் கடைபிடிக்க வேண்டுங்க. இந்த 7 நாட்களும் வழிபட வேண்டியது அவசியமான ஒன்று. படம் வைத்து வழிபடுறவங்க ஒரு பலகையில் சிவப்பு நிற வஸ்திரம் விரைத்து அதன் மீது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபட வேண்டும். காப்பு கட்டாமலும் தினமும் முருகனுக்கு நைவேத்தியம் படைத்தும் நாம் வழிபடலாம்.
அக்டோபர் 22ஆம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைத்து கந்தசஷ்டி விரதம் துவங்குவதற்கான நல்ல நேரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காலை 4 முதல் 6 மணி வரைக்கும், காலையில் 6 முதல் 7 மணி வரைக்கும், அல்லது காலை 9:10 முதல் 10:20 மணி வரைக்கும். பொதுவாகவே விரதம் துவங்குபவர்கள் காலை 6 மணிக்கு முன்பாக துவங்கி விடுவது சிறப்புக்குரியது. காலையில் எழுந்து முதல்ல குல தெய்வத்தை வழிபட்டு விட்டு விநாயகரை வணங்கிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு விரதத்தை துவங்கலாம். முதல்ல என்ன நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லிவிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறவும் இந்த விரதம் நல்லபடியாக நிறைவடைந்து அதன் முழு பலனும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்கலாம். முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்களை சாற்றி சர்க்கரை பொங்கல், அப்படி இல்லைன்னா கோதுமை பாயாசம், அப்படி இல்லைன்னா கோதுமை பொங்கல், இவற்றில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபடலாம். நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற திருப்புகழை பிரயாணம் செய்து அதை தினமும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். வீட்டில் ஷட்கோண தீபம் ஏற்றி அதன் மீது 6 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு வீதம் அதிகரித்து கொண்டே செல்லலாம். கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க பகல்ல தூங்காமலும் நாள் முழுவதும் முருகனை நினைத்தும் விரதத்தை மேற்கொள்ளணும். கலசம் அமைக்கும் போதும் படம் வைத்து வழிபடும் போதும் எப்போதுமே ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் சிறப்புக்குரியது. இது தவிர கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் என முருகப்பெருமானுக்கு விருப்பமான பாடல்களை தினமும் காலையிலையும் மாலையிலையும் பிரயாணம் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்கந்த சஷ்டி திருவிழா அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள்ல ஒன்றாக திகழ்கிறது. இந்த விரதத்தை ஐப்பசி மாதத்துல தீபாவளி முடிந்த பிறகு வரக்கூடிய தொடர்ச்சியான 6 நாட்கள்ல தான் நாம மேற்கொள்கிறோம். திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விரத நாளாக இந்த கந்தசஷ்டி திகழ்கிறது. இந்த கந்தசஷ்டி தொடர்ச்சியாக 6 நாட்கள் மேற்கொள்ள வேண்டியது. தங்களால் இயலக்கூடிய பட்சத்துல முறையான விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். உடல் சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க இயலாதவர்கள் எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றியும் முருகப்பெருமான வழிபாடு செய்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த வகையில கந்த சஷ்டியினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த தேதியாகவும் அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவும் திகழ்வதுதான் கந்த சஷ்டி திருநாள். அதே மாதிரி தொடர்ச்சியாக 6 நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த விரத நாட்கள்ல முருகப்பெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருளால வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது அவர்களை விட்டு விலகும் என்றும் சொல்லப்படுது. முக்கியமானது இந்த கந்தசஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மேற்கொள்வாங்க. குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாம வேறு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை முன்வைத்து முருகப்பெருமானை இந்த 6 நாட்களும் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம கந்த சஷ்டியினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. அன்றைய நாளில் நாம நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாகவோ சிலைக்கு முன்பாகவோ வேலுக்கு முன்பாகவோ சர்க்கோணம் கோலம் போட வேண்டும். சரவணபவ என்ற முருகப்பெருமானின் மந்திரத்தை எழுதியிருக்க வேண்டும். வீட்டில் முருகப்பெருமானின் சிலை வேல் இருக்கக்கூடிய பட்சத்தில் பால் அபிஷேகம் செய்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. சக்கோண கோலத்தில் சா எனும் எழுத்திற்கு மேலே ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரை போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க. பிறகு நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள், சர்க்கரை பொங்கலை நாம வைக்கலாம். அடுத்ததாக வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்தி ஓம் நமோ சரவணபவ எனும் மந்திரத்தை 111 முறை கூறி
முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம். அல்லது காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணிக்குள் செய்யலாம். அல்லது மாலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் செய்யலாம். வழிபாட்டை நிறைவு செய்யக்கூடிய வகையில் கற்பூர தீப தூப ஆராதனை காட்ட வேண்டியது அவசியங்க.